என் நூல் காட்சி அன்பர்களுக்கு கோவை உறவாளையம் ராஜரத்தினம் தரும் அழகான ஒரு திருமந்திர செய்யுள் விளக்கம். அதாவது இந்த செய்யுளுக்கு நம்ம பொருள் காணுவது என்றால் மூவகை சீவ வர்க்கம் என்று சொல்வார். மூவகை சீவ வர்க்கம் என்றால் 3 ஒழுக்க நிலை உயர்வு மனிதர்கள் என்று பொருள். அப்போ இதைய எப்படி சொல்லலாம், முந்தைய நான் பதிவிட சொல்லியிருப்பேன். நமக்கு டிஎன்ஏ என்றால் ஆளுமை மனம், ஆர்என்ஏ என்றால் பேணுமை மனம், அப்புறம் அதுக்கடுத்து சொல்லுவேன் நான் அதாவது ஆழ்மன முடிவுகள் என்பதை 3 வகையான ஆழ்மன முடிவுகளை அது எடுக்கிறதா. எப்படி, அதாவது திருமூலர் சொல்றாரு தஞ்சானர் அப்படின்பாரு, அப்புறம் சொல்றாரு எஞ்சானர், அப்புறம் விஞ்ஞானர். இந்த தஞ்சானர், எஞ்சானர், விஞ்ஞானர் இந்த 3 பேருமே வானவர்களாக வாழ வேண்டுமா பாருங்க. மாணவர்களாக வாழ்வதற்குத்தான் இந்த திருமந்திரம் படைக்கப்பட்டிருக்கிறது. வானவர்களாக வாழும் போது அவர்கள் இறை மனிதர்களாக வாழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. மரணத்துக்கு பின்னாலும் கூட வாழும் வாய்ப்பை அவர்கள் பெறுகிறார்கள் என்பதை இந்த திருமந்திரம் அடிக்கடி நமக்கு நினைவூட்டுகிறது. என்னன்னா அழகா சொல்லுவாருங்க, ஒரு திரை இலக்கியம் என்ன சொல்லுதுன்னா, மனிதன் என்பவன் தெய்வமாக்கலாம், அவன் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். அதாவது உருகி ஓடும் மெழுகு போல ஒழுகி வீசலாம். கடைசியில சொல்றாரு வாழை போல தன்னை கொண்டு தியாகியாகலாம். அதோட விட்டாரா, அங்க அடுத்த வரி வருது பாருங்க, ஊருக்காக உழைக்கும் நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்காக உருகும் நெஞ்சம் தலைவர்களாகலாம். உருகுனாத்தான் தலைவராக முடியும். அப்படி உருகி ஓடினவங்க தான். நம்ம தாயை பத்தி சொல்லணும்னு சொன்னா, ஐயா ஒரு வழி, அந்த வழியை சுமக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்டா, கிட்டத்தட்ட 48 டிசிபிள் அப்படிங்கிற அந்த வழியை சுமந்தானா அவங்க செத்துருவாங்களாம். அப்படி செத்தவங்க தான் இந்திரா காந்தி அம்மையார். ஆனா ஒரு பிரசவத்தின் போது ஒரு தாய் மனம் உருகி 58 டிசிபிள் வழியை அந்த அம்மா தாங்குறாங்க. தந்தை எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்ட, கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அல்லல்பட்டு அவதிப்பட்டு கடங்காரங்கிட்ட அவமானப்பட்டு உன்னை அப்படி உன்னால நிறுத்தி காட்டுவான் ஆனவன் அவன் தான் தந்தை என்ற பெயர் வருகிறார். இப்ப இந்த தாயும் தந்தையும் நாம் எப்படி காக்க வேண்டும் என்றால், அவர்களுக்கு நாம் ஒரு நல்ல பெயரை நாம் சம்பாதித்து கொடுக்க வேண்டும். இதுல சமயத்துல எனக்கு ஒரு பழனிவேல் ராஜா என்பவர் பற்றி கேள்விப்பட்டாங்க. உண்மைதாங்க, அவரோட கிராமத்துல பிறந்தவர். அந்த கிராமத்துல பிறந்த அந்த மனிதர் என்ன ஆகிறார் என்றால், அவங்க அப்பா விவசாய வேலை செஞ்சு பார்த்தாரு, வளரல. வண்டி ஓட்டி பார்த்தாரு, வளரல. நேரா சிங்கப்பூர் போனாரு, ரப்பர் தோட்டத்துல வேலை செஞ்சாரு. அங்கும் அவரால் படிக்க முடியவில்லை. இப்போ அவர் 8வது படிக்கிறதுக்கே 15 வயசு ஆயிடுச்சு. அப்போ அதையும் இங்க சிங்கப்பூர்ல அப்பா கிட்ட இருந்து திரும்பி கிராமத்துக்கு படிச்ச போது முடியல. அப்போ அந்த 15 வயசுல நாம் எப்படியாவது, அதே சமயத்துல அவர் தங்கையும் ஒரு நோயால் இறந்து போறாங்க. அந்த கிராமத்து சைட்ல கொண்டு போக முடியல. பார்த்தா நாம் அந்த எம்பிபிஎஸ் பட்டத்தை, டாக்டரேட் பட்டத்தை பெற்றே தீர வேண்டும் என்று வைராக்கியத்தோடு இவருக்கு பழனிவேல் ராஜா அவங்க பள்ளிக்கூடத்தை அட்மிஷன் எல்லாமே போய் அட்மிஷன் ஆகுறாருங்க. போய் சேர்ந்துட்டார். ஆனா இவருடைய ஆர்வத்தை பார்த்து வையாபுரிங்கிற ஆசிரியர் இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த வையாபுரி ஆசிரியர் இவருக்கு வேறொரு பையனுடைய டிசி போட்டு படிக்க வச்சு போறாரு. படிக்க வச்சாரு. அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு அவரு 10th முடிச்சு +2 முடிச்சிட்டாரு. +2 முடிச்ச உடனே ஒரு சோதனை வந்துச்சு. என்ன சோதனைன்னு கேட்டீங்கன்னா, அந்த சோதனை சிஇஓ அந்த படிப்பை ரத்து பண்ணிடுறாரு. ஏன்னா பையன் வேறொரு இதுல படிச்சிருக்கு அப்படின்னு. உடனே ஒரு தியாகியும் இந்த வையாபுரி ஐயாவும் சேர்ந்து அவர் சிஇஓ காலில் விழுந்தே அந்த பழனிவேல் ராஜா படிக்க வைக்கிறாங்க. அப்படி படிச்சு மேல கஷ்டப்பட்டு பிஎட் படிச்சு பிஎட், அதாவது கோவை மெடிக்கல் காலேஜில் படிச்சு கோவை 2-3 ஹாஸ்பிட்டல்ல நல்லா வளர்ந்து கங்கா மருத்துவமனையில, அதாவது சொல்ல போனா டெக்னீஷியன், லேபரட்டரி டெக்னீஷியன், அதாவது ஒரு மிகப்பெயர்ந்த உயர்ந்த டாக்டராக வளர்ந்தார். அவரை பார்த்த அப்துல் கலாம் ஐயாவை சொன்னார், உங்கள் வாழ்க்கை மிகவும் கடினமானது, எனவே இதை வாழ்க்கை வரலாறு எழுதுங்கள் என்றார்.
அப்படி வாழ்க்கை வரலாறாக எழுதும் போது இவர் யாரை கட்டி கேட்கிறார்? தன் தாயும் தந்தையும் இங்கே முன்னால் இருக்கிறார். இந்த செய்யலைத்தான் சொல்லுகிறது அந்த திருமந்திரம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பச்சை சிவன் விளையாட்டால் உயிராக்கி ஒத்த ஈரமாய கூட்டத்திடை பூட்டி சுத்தம் அதாகும் உரியும் தெரிவித்து சித்தம் புகுந்து சிவமயமாக்குமே என்று சொல்லுகிறார். பாருங்க, இவ்வளவு அழகான விஷயம். அதாவது இவர் எப்படி அதாவது குறிப்பா சொல்ல போனா இவ்வளவு அதாவது 58 டெசிபல் வழியை தாங்கின அந்த தாய்க்கும் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அல்லல்பட்டு அவதிப்பட்டு கடங்காரங்கிட்ட அவமானப்பட்ட அந்த தந்தைக்கும் இவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் எந்த இதுல நல்லவர்கள் தீயவர்கள் நட்பாளர்கள் பகையாளர்கள் இந்த மாயக்கூட்டத்திடையே வாழ்ந்து பாருங்க, எல்லாருக்கும் வாழ்ந்து அவருக்கு ஒரு நல்ல பெயரை பெற்றுக் கொடுக்கிறார். அப்படி உரிமையை பெற்ற நல்ல பெயரை பெற்றுக் கொடுப்பது அதான் சித்தம் புகுந்து சிவமயமாக்குமே என்கிறார். எவர் ஒருவர் தன் மனதார தனக்கு கிடைத்த வாய்ப்பை மனதார பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் சரி அவர்கள் வெற்றி அடைவார்கள் என்பதை இந்த திருமந்திரம் நமக்கு சொல்லி முடிக்கிறது. இந்த வழியில் வாழ தயாராக இருப்போம். வாழ்வது நூல்காஞ்சி அன்பர்களுக்கும் எனக்கும் ஒரு நன்றியான பழக்கம் என சொல்லி நன்றியுடன் விடைபெறுகிறேன். வணக்கம்.